வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, லக்னாதிபதி தசா கெடுதல் செய்யுமா? நிறைய கேட்குறீங்க, சார் எனக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருக்கு, ஆனா லக்னாதிபதி தசை நடக்குது, லக்னாதிபதி என்னை கெடுத்துருவாரா சார், கெடுதல் செஞ்சிருவாரா சார் அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. லக்னாதிபதிங்கிறது நீங்க தான் லக்னம். சார் எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் தானே அப்படின்னு போய் நெருப்புல கை வைக்க முடியாது. நெருப்புல கை வைக்க முடியாது. பெரிய ஆழமான நீர்நிலையில நீச்சல் அடிக்காம அப்படி சும்மா அப்படி நிக்க முடியாது. சாகசங்கள் பயணம் நான் அசால்ட்டா பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கவும் முடியாது. அப்ப நீங்களாகவே இருந்தாலும், லக்னாதிபதியாகவே இருந்தாலும், முதல்ல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அவங்க லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல முதல்ல அஸ்தங்கமாகிறதும் வக்ரம் ஆகிறதும் 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவதும் நீசமாகி இந்த விதிமுறைகளில் எல்லாம் இருந்து அவர் தசை நடத்தினா, அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் உங்களை புரட்டி போட்டு விட்டு தான் செல்வார். அது எப்படி லக்னாதிபதினா கெட்ட இடத்துல இருந்து எப்படி சார் பலன் செய்வாரு? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் எனக்கு லக்னாதிபதி தசை நடக்குது, நல்லதே நடக்காதா சார், கெட்டதுதான் செய்யுமா அப்படின்னா, நல்ல இடத்துல இருந்தா லக்னாதிபதி அள்ளி கொடுத்துருவார். நீங்களே யோசிப்பீங்க, நீங்களே ஒரு உயர்வு நோக்கி போவீங்க, உங்க மனசே பூரிப்பாயிரும், நீங்க சிந்திக்கிற செயல்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு, என்ன சார் நான் லக்னாதிபதி தசை நடக்குது, நான் எதை செஞ்சாலும் சரியா இருக்கு சார், நான் எதுக்கு சார் பயப்படணும்னு சொல்லி அதை நெருப்புல நீங்க கை வைக்க முடியாது. கண்டிப்பா அது சுடத்தான் செய்யும். அப்ப லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல நிலையில எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா லக்னாதிபதி பத்தி நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன், அதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்தோட முதுகெலும்பு. லக்னாதிபதி பேக் போன். லக்னாதிபதி கெட்டு போயிருச்சுன்னா, லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சா முதல்ல அவங்க உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறவங்க மட்டும்தான் நல்லா இருந்திருக்காங்க. சார் நான் உள்ளூர்லயே இருந்தேன், நல்லா தான் இருக்குன்னா அதுக்கு உங்க ஜாதகத்துல வேற ஆப்ஷன்லாம் இருக்கு, அதையும் சொல்லணும் சேர்த்து. அதுக்கான பதிவு இல்லை இது. ஆனா லக்னாதிபதி கெட்டு போயிருச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் வாழ்றது உங்க வாழ்க்கையில பெரிய உயர்வை கொடுத்துரும். அதை மறுபடியும் நான் வலியுறுத்துறேன். ஏன்னா லக்னாதிபதிங்கிறது நீங்க கெட்டு போகும்போது அங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு மரியாதையோ மதிப்போ கூடாது. எங்காவது ஒரு இடத்துல வெளியில போய் தள்ளி போய் தான் வெற்றியாளர்களா வர்றாங்க. சார் லக்னாதிபதி கெடாமையும் வெளியில போய் வெற்றியாளராக இருக்கிறாங்க சார் அப்படின்னா, லக்னாதிபதி கெடாமையும் வெற்றியாளர்களா வெளியில போனா அது இன்னும் உயர்வை கொடுக்கும், பலவீனத்தில கொடுக்க. உள்ளூர்ல இருக்கிறக்கும் வெளிநாடு போறக்கும், வெளிநாட்டுலயே நிரந்தரமா தங்கறக்கும், மறுபடியும் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ஜாதக ரீதியா ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆனா லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சு இல்ல அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒருத்தர் மிதுன லக்னம், லக்னாதிபதி புதனும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்காங்க, ஆனா புதன் போய் அஸ்தங்கம் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் படாத கஷ்டமே இல்லை சார், நான் இப்போ எனக்கு புதன் திசை நடந்துட்டு இருக்கு சார், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். நான் சொல்றேன், சார் உங்களுக்கு புகழ், சுகம், இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், தாயார், உங்களோட ஹெல்த்து, உங்களோட டெவலப்மெண்ட்டு, உங்களோட உயர்கல்வி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் சார்னு சொன்னேன். 100% உண்மை சார் அப்படிங்கிறது. ஏன்னா லக்னாதிபதி 9ஆம் இடத்துல போய் அங்க அமர்ந்து அஸ்தங்கம் பெறும்போது அவர் என்ன நல்லது செய்ய முடியும்? அஸ்தங்கமான லக்னாதிபதி பட்டு போன மரம் மாதிரிங்க, செழுப்பா இல்லாத ஒரு மரம் மாதிரி. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குருவோட சேர்ந்து லக்ன சுபரோட சேர்ந்து இருந்து அவர் பெரிய பெரிய ஒரு பழங்கள் அதாவது தொங்குகிற பூக்கள் பூத்து குலுங்குகிற மரம் போல் செழிப்பா வாழ்வார். அப்ப லக்னாதிபதி தசை நடக்குது சார் அப்படின்னு ஒருத்தருக்கு சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் தசை நடக்குது அப்படின்னா அவர் கிடக்கூடாது, நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்னாதிபதி சுக்கிரன் துலா லக்னம் இல்ல ரிஷப லக்னமாகி தசை நல்லபடியா நடக்கணும். விருச்சிக லக்னமாகி செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தணும். மகர லக்னமாகி சனி நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தணும். கும்ப லக்னமாகி சனி நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தணும். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு கடக லக்னமா இருந்தா சந்திரன் நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தணும். கடக லக்னமாகி விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா சந்திரன் நீசமாய் தசை நடத்துவார். உங்க என்ன பாடுபடுவீங்க நினைச்சு பாருங்க. உங்களை என்ன செய்தின்னு கேட்டுட்டு தான் அது போகும்.
இது மட்டுமே பார்த்து ஜாதகம் சொல்றது இல்லை, இதோட பலம் பலவீனத்தை நான் சொல்றேன். மற்ற கிரகங்களையும் நீங்க பார்த்துக்கணும். அப்ப இப்படி நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன விதத்துல என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு பலவீனம் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றேன். நான் நிறைய பேர் வந்து எனக்கு லக்னாதிபதி தப்பு பண்ணுவாரா சார், இந்த திசை வந்துருச்சுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, அவர் கெட்டு போன நிலைமையில இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க. நீங்களே துக்கத்தை தேடி போற மாதிரி, நீங்களே சோதனையை தேடி போற மாதிரி. அவர் நல்ல நிலைமையிலிருந்து திசை நடத்துறாரு. இப்ப குரு ஒருத்தருக்கு தனுசு லக்னம்னு வச்சுக்கோ, லக்னத்திலே குரு, லக்னத்திலே சூரியனும் இருந்து குருவும் சூரியனும் சேர்ந்து திசை நடத்துறாரு. அவரோட உயரத்தோட உச்சத்துல போய் நின்றுவார். அவரை அள்ளி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி லக்னாதிபதி சேர்ந்து திசை எப்படி இருக்கும் பாருங்க. அவர் வாழ்க்கையில பதவி புகழ் பெயர் அந்தஸ்து பட்டம் பதவின்னு போய்கிட்டே இருப்பாருங்க. அப்ப பிளானட் சம்மதிக்கணும்னு சொல்ல வர, சம்மதிக்காம நீங்க ஒரு பிடி மண்ணை கூட அசலா அள்ளிட முடியாது. இதுதான் உண்மை. அப்போ கரெக்டா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த உயர்வை நோக்கி நீங்க பயணிக்க முடியும், வெற்றியாளர்களா ஜொலிக்க முடியும். அப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஜாதகம் ஜோதிடம் என்பது. நீங்க உணர்ந்து கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதுக்கு தகுந்த பிரார்த்தனை. முதல்ல லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க. உங்க லக்னாதிபதி கெட்டு போனா உங்க அதிதேவதைய நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. இப்ப மேச லக்னமாக இருந்தா உங்க அதிதேவதை முருகர், அதையும் சொல்லிடுறேன் வேணா. மேசம் விருச்சிகம் அதிதேவதை முருகர், ரிஷபம் துலாம் அதிதேவதை மகாலட்சுமி, மிதுனம் கன்னி லக்னம் அதிதேவதை பெருமாள், சந்திரனோட அதிதேவதை அம்பாள் துர்கை, சிம்மத்தினுடைய அதிதேவதை சிம்ம லக்னத்தோட அதிதேவதை சிவபெருமான். அதே போல தனுசு மீனத்தினுடைய அதிதேவதை வந்து பெருமாள் தட்சிணாமூர்த்தி குரு. ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க வழிபாடு பண்ணலாம். சனியினுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன், உங்களுக்கோட காவல் தெய்வம், ஊர் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு வந்து நீங்க வந்து காவல் தெய்வத்திலே வந்து கருப்பன் முனி அந்த மாதிரியான தெய்வங்கள், உங்க குல தெய்வம், இதெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணும்போது இந்த லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரும். அப்ப லக்னாதிபதி கெட்டு போனா இந்த இறைப்பரிகாரத்தை சேர்த்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்க லைஃப்ல ஒரு உயர்வு ஒரு முன்னேற்றம் 100% கிடைக்கும். லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பார்த்து அதற்கு ஜோதிடரிடத்தில் ஆய்வு செய்து நீங்க ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க உங்கள் எல்லோருக்கும் அந்த எல்லாம் வல்ல இறையருள் துணை நிற்கட்டும். நான் வணங்குகின்ற அன்னை வாராகி மகா பெரியவர் எப்போதும் உங்களுக்கு ஆசிகள் வழங்கட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.